90% ரீட்டெயில் ட்ரேடருக்கு ஒரே ப்ராப்ளம். மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அவங்க பல நேரங்கள்ல சரியா கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இறுதியில் அவங்க ப்ராஃபிட் மட்டும் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அவங்க என்ட்ரி எடுத்த கொஞ்ச நேரத்துல பிரைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க வெளியேறிடுவாங்க. ஆனா அந்த ஸ்டாப் லாஸ பார்த்து சில நிமிஷங்கள்ல, சில மணி நேரங்கள்லயோ அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷன் பிரைஸ் போயிடும். இத பார்த்து என்னோட ஸ்டாப் லாஸ மட்டும் ஏன் இப்படி நடக்குது? யாரோ இது செட் பண்ணி எடுக்கிற மாரி இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுன்னு இருப்பாங்க. இது உண்மையிலேயே எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கும் மார்க்கெட் சைக்காலஜி என்ன? மேலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்காம இருக்க நம்ம என்ன பண்றது? இது எல்லாம் ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பொதுவா ஸ்டாப் லாஸ் நெறைய பேருக்கு ஹிட் ஆகுறது வழக்கம் தான். ஒரு ஒரு 10 ட்ரேட்ல நம்ம என்ட்ரி போட்டோம்னா, அதுல ஒரு 7 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். மேக்ஸிமம் ரீட்டெயிலருக்கு இது நடக்கிறது பொதுவா பார்த்துருப்பீங்க. ஆனா, இதுல நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு, நீங்க நெனைச்ச டைரக்ஷனுக்கு பிரைஸ் போகுறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு 7 டைம் நடந்திருக்கும். 10ல. இல்லன்னா ஒரு 6 டைம் நடந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 50, 50க்கு மேல தான் இருக்கும். சரிங்களா? ஆனா, ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆகிட்டே போகும். சரிங்களா? இதனால நெறைய ட்ரேடர் அதுலருந்து விலகிடுவாங்க. கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்றது, அ இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அ இந்த ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்டாப் லாஸ்லருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். அ இப்போ ஸ்டாப் லாஸ்ன்றது எப்படின்னா, ஒரு சின்ன மீனுன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? நீங்க தான் அந்த தூண்டில்னு வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு சின்ன மீனு. ஓகேங்களா? சின்ன லெவல் மணி. ஓகே. அதான் ஸ்டாப் லாஸ். சின்ன மீன் போட்டு தூண்டில்ல சின்ன மீன போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா, சின்ன மீன் தான் ஸ்டாப் லாஸு. பெரிய மீன் தான் வரப்போற ப்ராஃபிட். இப்போ என்ன நடக்குது அப்டின்னா, நீங்க ஒரு 2:1 3:1 அப்படின்றது ப்ராஃபிட் ரேஷியோல பண்ணீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் 3 டைமும் ஹிட் ஆகுது சில பேருக்கு. சில பேருக்கு 2 டைம் ஹிட் ஆகும். சில பேருக்கு 4 டைமும் ஹிட் ஆகும். திரும்ப திரும்ப மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஹிட் ஆயிட்டே இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு பிரைஸ் போகவே போகாது. அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷனுக்கு பிரைஸ் போகாது. ஆனா ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆகிட்டே இருக்கும். இது நெறைய பேரு இந்த சிக்கல்ல மாட்டியிருப்பீங்க. இது சிம்பிளா புரிய புரிய வைக்கிறேன். சின்ன மீன் போடும்பொழுது, ஒரு பெரிய மீன் வந்துச்சுன்னா வைங்களேன், என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த சின்ன மீன டக்குன்னு தின்றும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "என்னடா தின்னுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீன போடுவாங்க. மறுபடியும் அந்த பெரிய மீன் அந்த சின்ன மீன் தின்றும். இப்படி தின்னுட்டே இருக்கும். அந்த பெரிய மீனுக்கு நம்ம ஆசை காட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுக்கும்பொழுது, அது நல்லா சாப்பிட்டுட்டு என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, அது நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையில நல்லா முழுங்க மாரி வரும். அப்போ அந்த முள்ளுல சிக்கும். சிக்கிட்டு டக்குன்னு அது என்ன ஆகும்னா, அது பொழைக்க முடியாம நம்ம தூண்டில்ல மாட்டி அந்த பெரிய மீன் நமக்கு மாட்டிடும். இப்போ இதே மெத்தட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த 2, 3 மீன் போட்டுட்டு விலகிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பெரிய மீன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதே மாரி மார்க்கெட்லயும் இந்த 2, 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்டின்ட்டு நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு நாள்லயோ இல்லன்னா கொஞ்சம் மணி நேரத்திலயோ நீங்க எதிர்பார்த்த டைரக்ஷன் பிரைஸ் கண்டிப்பா போகுறது நீங்க அதிகபட்சமா மார்க்கெட்ல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது இந்த சேம் சைக்காலஜி மார்க்கெட் தான். இந்த சின்ன மீனு மிஸ் ஆயிடுச்சு அப்டின்ட்டு நீங்க விட்டுரும் பொழுது, கண்டிப்பா அந்த பெரிய மீன் கிடைக்காது. இது மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி திங்க் பண்றாங்க அப்டின்னா, இது நல்ல முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே ஸ்டாப் லாஸ் மல்டிபிள் டைம் ஹிட் ஆகுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் மல்டிபிள் டைம் ஹிட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி மல்டிபிள் டைம் ஹிட் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்குற டைரக்ஷனுக்கு மார்க்கெட் போகறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஏன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க சிம்பிள் சைக்காலஜி. இப்போ ஒரு ஒரு லெவல்ல பிடிசி ஒரு 80,000 லெவல்ல நீங்க என்ட்ரி எடுக்குறீங்கன்னு வைங்க. ஸ்டாப் லாஸ் 82,000ல வைக்கிறீங்க. ஓகேவா?
ஆனா டார்கெட் பார்த்தீங்கன்னா 70,000ல விக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும்னா 80,000ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க. 82,000ல ஸ்டாப் லாஸ் வச்சீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் 82,000 ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு மறுபடியும் ரிவர்சல் குடுக்குறாங்க. மறுபடியும் கீழ வர மாரி இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும், சரி ஓகே ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு. மறுபடியும் சிக்னல் குடுக்குது. அப்ப கீழ போகுற மாரி இருக்கு. மறுபடியும் என்ட்ரி எடுக்கலான்னு எடுக்குறீங்க. மறுபடியும் 83ல வைக்கிறீங்க ஸ்டாப் லாஸ். மறுபடியும் என்ன பண்றாங்க 83ல போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க. 83,000ல. மறுபடியும் பிரைஸ் கீழ வருது. மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 84ல வைக்கிறீங்க. 84ல மறுபடியும் ஹிட் ஆகுது. என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஐய்யயோ! இது வந்து ஒருவேள பிரைஸ் வந்து கீழ போகாதா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துரும். இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, ஆ பிரைஸ் வந்து ஒருவேள சைட்வேல போகுதோ, இல்லன்னா கன்ஃபர்மேஷன் சரியா இல்ல. இல்லன்னா மார்க்கெட் வந்து மேல திரும்பிடுமா? அப்படின்ற ஒரு குழப்ப ஸ்டேஜ்ல உங்கள உருவாக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி டிசிஷன் பண்ண நீங்க எதிர்பார்த்த மார்க்கெட் வந்து அந்த சைடு போகாதுன்ற மாரி உங்க நிலைமை கொண்டு வந்துரும். கான்ஃபிடென்ட்ட உடைச்சிரும். அப்போ நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த லாஸ்ல கான்ஃபிடென்ட் உடைச்சிரும். அப்போ என்ன பண்ணும், அந்த நேரத்தில வந்து பிரைஸ் வந்து கீழ வரும். நீங்க எதிர்பார்த்த பிரைஸ் வந்து 70க்கு கீழயே வரும். 70,000 65,000 கீழயே வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் அந்த மைண்ட் செட்ல நீங்க பாருங்க. நான் அந்த மைண்ட் செட்ல தான் பார்ப்பேன். என்னோட எஜுகேஷன்ல நான் சொல்றேன். ஆ இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஆ இப்போ ஷார்ட் பொசிஷன்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கை இருக்கும்ல, ஷார்ட் பொசிஷனோட எண்ணிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல ஒரு 1000 பீப்பிள் இருக்கிறாங்க. ஷார்ட் பொசிஷன் போட்டிருக்காங்க பிடிசில அப்படின்னா, 82,000ல போட்டிருக்காங்க அப்படின்னா, 1000 பீப்பிள் ஸ்டாப் லாஸையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல்ல கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. போறவங்க கொஞ்சம் பேரு. மீதி இருக்கிறவங்க ஒரு 700 பீப்பிள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 83,000ல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அவங்களையும் ஃபில்டர் பண்ருவான். அடுத்த லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா, 400 பீப்பிள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 84ல வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்களோட எண்ணிக்கைய குறைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்டின்னா, மேல 84 வரையும் போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்து 70க்கோ 65,000க்கோ மார்க்கெட் வரும். அப்போ முன்னாடி 1000 பீப்பிள் வந்து ஸ்டாப் லாஸ் ஷார்ட் எடுத்தது, இப்போ கரண்ட்டா வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 200 100 பீப்பிளா மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 90% பீப்பிள வெளியேத்திருவாங்க. இப்போ 90% பீப்பிள வெளியேத்திட்டு, அவங்க ஆல்ரெடி நெனச்ச டைரக்ஷனுக்கே மார்க்கெட் வந்துரும். இப்போ புரியுதா? ஏன் வந்து பீப்பிள் அந்த 90% பீப்பிள் வந்து மார்க்கெட்ல ஜெயிக்காததுக்கு காரணம், இந்த ஸ்டாப் லாஸும் ஒரு விஷயம் தான். ஓகேவா? இது வந்து சிம்பிள் சைக்காலஜி. எ என்னன்னா, மல்டிபிள் டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்டின்னா, இப்போ ஒரு இடத்துலருந்து பிரைஸ் வந்து ரிவர்சல் வரப்போது அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த இடத்துல மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு பார்க்கணும். மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலே, சிம்பிளா வந்து என்ன நெனைக்கணும்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல லாங்கோ, ஷார்ட்டோ அவங்களுடைய எண்ணிக்கைய வந்து குறைக்கிறாங்க அப்படின்றது நம்ம அந்த இடத்துல நெனச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஓகே. அப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்காங்க. அப்பன்னா ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் வெளிய தள்ளிட்டாங்க. இப்போ ஒரு 10% பீப்பிளோ, 20% பீப்பிளோ தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள வச்சு மார்க்கெட்ட வந்து அவங்க டைரக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. அப்படின்ற ஒரு மனநிலை, அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் மனநிலையில நம்ம வந்து மார்க்கெட்ட பார்க்கணும். ஸோ இந்த மாரி ஒரு மனநிலையில இருந்தோம்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுலருந்து நம்ம வந்து ஹிட் ஆகும். ஏன்னா, நான் சொல்றது வந்து ஹிட் ஆகும். ஆனா ஹிட் ஆனாலும், நம்ம கிவ் அப் பண்ணாம விட்டதோட மறுபடியும் எக்ஸ்ட்ரா புடிக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்டாப் லாஸோட அனதர் லெவல் ஆஃப் சீக்ரெட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ 90% பீப்பிள் வந்து ஏன் இந்த லாஸ் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்ற ஒரு சீக்ரெட் மெத்தட் வந்து இந்த மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரே ரீஜன்ல ஷார்ட் எடுத்தீங்கன்னா கீழேயும் போகாது மேலேயும் போகாது, அங்கேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே போகும். லாங் எடுத்தீங்கன்னா கீழேயும் போகாது மேலேயும் போகாது, அங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, ஆட்களை ஃபில்டர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 1000 பீப்புள் எடுக்கிறாங்கன்னா 1000 பீப்புள்ல இருந்து 900 பீப்புளை வெளியே தள்ளுறாங்க. ரிமைனிங் இருக்கிற
100 பீப்புள மட்டும் தான் அந்த இடத்துல வின் பண்ண விடுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த 100 பீப்புளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? மார்க்கெட் மேக்கர்ஸோட அந்த மனநிலை தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி பாருங்க மார்க்கெட்ட. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சைக்காலஜி மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஸோ அ அ இன்னொரு வீடியோல வந்து இதனுடைய அப்டேஷன் வெர்ஷன வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். எபிசோட் 5 இது. எபிசோட் 6ல வந்து இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் ரொம்ப டீப் சர்ச்சா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி மேட்டரா இருக்க போது, மைண்ட் அவேக்கனிங்கா இருக்க போது, வேற லெவல்ல மார்க்கெட்ட பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். இது வந்து உங்களுக்கு ஃபுல் நாலேட்ஜ், மார்க்கெட்டோட ஃபுல் நாலேட்ஜ், இந்த சைக்காலஜி இதோட சேர்ந்து டெக்னிக்கல் அனலைஸ் இதுவும் சேர்ந்து மார்க்கெட்ட எப்படி வந்து நம்ம மார்க்கெட்ட பார்க்கறது, அந்த மாரியான ஒரு என்னுடைய 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு வேற ஆங்கிள்ல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இது வந்து உங்களுக்கு எஜுகேஷன் 1 to 1 எஜுகேஷன் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க்கு அண்ட் ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கான்டாக்ட் பண்ணலாம் என்ன. சரிங்களா? ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல அனதர் லெவலான அப்டேஷன், சைக்காலஜி அப்டேட் நான் கொண்டுட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.